ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. அருமை தாய்மார்களே, சனது வழங்கப்படுகிற முக்கியமான நிகழ்ச்சி நம்முடைய ஆசிரியர் பிள்ளைகளுடைய சொற்பொழிவுக்கு பின்னாலே மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. பெண்கள் யாரும் கலந்து சென்று விடாதீர்கள். அது பாக்கி பொருந்திய ஒரு விஷயம் மட்டுமல்ல, அதிலும் முக்கியமாக அல்லாவுடைய நம்முடைய ஜாமிய சார்பில் நமக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பார்சல் அதை பெற்று சொன்னவாறு கேட்டுக்கொள்ளப்படுவது அதுவரை தங்கள் பொறுமையாக ஒரு முக்கியமான பயான், நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய தேவையான பயான். அதை செவிமடுத்து பயன்பெறுவதற்கு உறுதுணையாக தாங்கள் கடைசி வரை இருந்து துவாவுக்கு பின்னாலே புறப்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்வார். أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாக நடைபெறுகிற நிஸ்வான் இங்கே ஆலிமாக்களாக சனது கொடுக்கப்படும் பாக்கியம் நிறைந்த இந்த நிகழ்வின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இங்கே எங்களை எல்லாம் தன் பிள்ளையை விட கூடுதலாக அன்பு காட்டி அரவணைத்து எப்போதும் எங்களோடு இரவு பகலாக தோள் கொடுத்து உருவாக்கி சமூக மன்றத்தில் எங்களை பணி செய்ய வைத்து பார்த்து அழகு பார்க்கிற பாக்கியமான உஸ்தாது விருந்தகை அல்லாமா நம்முடைய ஜாமியாவின் முதல்வர்
எங்களுடைய ஆன்மீக தந்தை ஹதரத் குப்லா தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் நம்முடைய ஜாமியாவின் துணை முதல்வர், மரியாதைக்கும் என் அன்புக்கும் சொந்தமான அப்துல் காதர் ஹதரத் பெருந்தகை, ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்கள், ஒரே லெவலில் வைப்பா, ஒரே லெவலில் ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்கள், எங்களுடைய ஜாமியாவுக்காக பாடுபடுகிற நிர்வாகிகள், அருமையான ஜாமியா மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், எங்களை இப்படியெல்லாம் சமுதாய சேவை செய்வதற்கு முழுக்க முழுக்க அர்ப்பணமான தங்கள் வாழ்க்கையே கொடுத்து உணவு கொடுப்பதில், உதவி செய்வதில் பெரும் பங்கெடுத்த எங்கள் சகோதரிகள், தாய்மார்கள், நாங்கள் எங்கேயாவது சேவை செய்வோம் என்றால் அந்த நன்மை நீடூரில் வாழ்கிற மக்கள், வாழ்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மண்ணில் மறைந்திருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு நாங்கள் வார்த்தைகளை சொல்லி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர் வாழ்கிறார் என்றால் எங்கள் நீடூரின் மக்களின் மண்ணறையும் சொர்க்க பூங்காவாக மலர்கிறார். அல்லாஹ் இதை தொடரச் செய்வானா? ஒரே நிலையில எங்கள் நீடூர் நெய்வாசலில் நாங்கள் உருவானோம். இன்றைக்கு எங்களை உருவாக்குகிறவர்களை உருவாக்குகிறார்கள். எங்கள் வீட்டு பெண் மக்களை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மீது மிகுந்த அக்கறையை வெளிப்படுத்திய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. பெண்கள் சமூகத்தை தனியான பார்வை கொண்டு பார்க்கிறார்கள். என் அன்புக்கு உரியவர்கள் என்றார்கள், என் அன்புக்கு சொந்தமானவர்கள் பெண்கள் என்றார்கள். பெண்கள் வீட்டின் பரக்கத் என்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் பிள்ளைகளை அழகாக வளர்க்கிற போது அவர்களின் பாதடியில் சொர்க்கம் என்றார்கள். இன்னும் அழகாக சொன்னார்கள் எங்களை பார்த்து, உன் மனைவியின் வாயில் நீ ஊற்றுகின்ற ஒரு கவளம் உணவும் உனக்கு சொர்க்கத்தை தரும் என்றார்கள். அது தானம் என்றார்கள், தர்மம் என்றார்கள். சர்க்காரை ஆலம் பெண் மக்களை வளர்த்தார், உருவாக்கினார், அழகாக வளர்த்தார், கல்வியும் ஒழுக்கமும் கொடுத்து வளர்த்தார். மன் ஆல சலாச பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன ஃபஅஹஸன தஅதீபஹுன்ன வஅல்லமஹுன்ன வஅஹஸன தஅலீமஹுன்ன. 3 பெண் மக்களை யார் வளர்க்கிறார்களோ, ஒழுக்கம் தருகிறார்களோ, மார்க்க ஞானம் தருகிறார்களோ, அழகான பொருத்தமான மார்க்கப்பற்றுள்ள மணாளரை தேர்ந்தெடுத்து திருமணமும் செய்வாரோ அந்த தந்தைக்கு சொர்க்கம் என்றார். பெண் மக்களை வளர்த்தால் சொர்க்கம். ஒரு சஹாபி கேட்டார், அவ இஸ்னைன் யா ரசூலல்லாஹ், 2 பெண் மகளை வளர்த்தால்? எம்பெருமான் சொன்னபோது 3 பெண் மகள், 2 பெண் மக்களை வளர்த்தால்? நஅம் என்றார்கள், ஆம் என்றார்கள். ஹதீஸ்ல 2 செய்தி வருது. அவையஹதாஹுன்ன யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு பெண் மகள், நான் அவளுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கல்வி ஞானத்தையும் கொடுத்தேன், உனக்கும் சொர்க்கம் என்றார்கள். இன்னொரு செய்தி, ஒரு பெண் மகள் என்று நாங்கள் கேட்டிருந்தால் ஆம் என்றே சொல்லியிருப்பார்கள். அருமையானவர்களே, மிகப்பெரிய பாக்கியம் இந்த வாழ்க்கை. நான் வாழ்வதற்காக இந்த மண்ணை அல்லாஹ் கொடுத்தான், சாதாரணமாக வாழ்வதல்ல, என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கு. வாழ்க்கை ஒளிமயமானால் மண்ணுமே சொர்க்கமாகும், விண்ணில் 2வது தான் சொர்க்கம். நான் எல்லா தாய்மார்களின் மனதிலும் பதிவு செய்ய பிரியப்படுகிறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் கவனிக்க வேண்டும். சராசரி வாழ்க்கை ஒரு பெரிய பாக்கியம்லாம் இல்லை. நான் பொலிவோடு வாழ வேண்டும். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை பல்லாயிரம் இதயங்களை உயர்வாக்குகிற மனநிலையில் வாழ வேண்டும். என்னால் பல பேர் பயனடைய வேண்டும். என் சொற்களும் என் செயலும் பல்லாயிரம் மனிதர்களை உருவாக்க வேண்டும்.
ஒவ்வொரு தனி மனிதர்களின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். இந்த வாழ்க்கையை அழகாக்குங்கள் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களே, நான் எப்படி வாழ்கிறேன் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னால் எத்தனை பேர் பயன்பெற்றார்கள் என்று பாருங்கள். இப்போதும் நான் சொல்கிறேன், என் தாயார் அவர்களின் வளர்ப்பு தான். நான் வீட்டை விட்டு வெளியே கால் வைப்பேன் 4 வயதில். மகனே, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிவிட்டு கால்வை என்றார்கள். என் 4 வயதில் அன்றைக்கு நான் படித்தேன் அந்த பாடத்தை. இன்றைக்கு உலகத்தில் எங்கு சென்றாலும், எத்தனை பேர்களோடு உரையாடினாலும், காலை எடுத்து வெளியே வைக்கும் போது அந்த வார்த்தையை என் நாவுகள் உச்சரிக்கிறது. அதில் நான் மதரசாவில் படித்த பாடம் அல்ல, என் தாயிடத்தில் படித்த பாடம். அது மண்ணறையிலும் மறப்பதில்லை. அது தாய் போட்ட பாடம். என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம் இன்றைக்கு லட்ச மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லாம காலை கீழே வைக்கக்கூடாது என்று நான் பேசிய மேடைகளில் இன்றைக்கு பல்லாயிரம் பேர் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறார்கள். அத்தனையிலும் நீங்கள் நாளை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்வீர்களா? என் பெருமான் சொன்ன வார்த்தையை பின்னால தான் நான் படித்தேன். ஷைத்தான் சொல்வானாம், நீ பாதுகாப்பு பெற்று விட்டாய் என்று சொல்வானாம். நீ பாதுகாப்பு பெற்றாய், நீ சருக மாட்டாய், நீ போகிற காரியம் தோல்வி அடையாது. இதை எங்கள் உம்மா அப்படிலாம் படித்து கொடுக்கல, சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனேன். வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் ஒளிமயமாக்கினான். நான் சொன்னேன், அதை கேட்டு இன்றைக்கும் சொல்கிறார்கள். நாளை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் என் தாயின் மண்ணறையில் அது ஜொலித்து கொண்டிருக்கிறது. நான் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தம் என் மரணத்திற்கு பின்னாலும் அதற்கு பொருள் இருக்க வேண்டும். உங்கள் மரணமும் அருளாக வேண்டும், மண்ணறையும் சொர்க்கமாக வேண்டும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ விட்டுட்டு போகிற சொத்து பிள்ளைங்களுக்கு வீடு, பங்களா, காரு, அவங்க விருப்பமான மொபைல், அதல்லப்பா எல்லாத்தையும் கொடுக்கணும். உன் மகனை பணக்காரனாத்த விட்டுட்டு போகணும். 4 பேர்கிட்ட கை வாங்குறோன்னா கையங்கிறா விட்டுட்டாதிமா. புகாரி எழுதுவார். பெருமானாட்ட கேட்டாங்களாம், ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். 2 தந்தை இருக்கிறார். ஒரு தந்தை தன் ஏழைகளை, தன் பிள்ளைகளை பராதிகளாக ஏழையாக விட்டு சென்றார். அவர் 4 பேரிடத்தில் தேவையை கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார். இன்னொரு தந்தை தன் பிள்ளைகளை யாரிடத்திலும் யாசிக்காத அளவிற்கு செல்வந்தர்களாக விட்டு சென்றிருக்கிறார். ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். இந்த 2 தந்தையில் எந்த தந்தை சிறந்தவர் என்று கேட்டபோது, எந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு செல்வம் வைத்து விட்டு சென்றாரோ, யாரிடத்திலும் யாசிக்காத தன்மானத்தோடு வாழ வைத்து விட்டு விடைபெற்றாரோ, அந்த தந்தையே சிறந்த தந்தை. அல்லாஹ் நம்மை அந்த தந்தையாகவும் ஆக்கி வைப்பார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சன்மானங்களிலெல்லாம் வீடல்ல, வாசல் அல்ல, சொத்தல்ல, சுகமல்ல, பங்களாக்கள் அல்ல, கார் அல்ல, மொபைல் அல்ல, அதை விடவும் சிறந்த ஒரு தந்தை கொடுக்கும் சன்மானம் மிகச்சிறந்த ஒழுக்க சீலனாக விட்டு செல்வது. நீங்கள் விடை பெறும்போது உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள். எல்லாரும் யோசிக்கணும், நமக்கு கபருக்கு துஆ செய்கிற பிள்ளைகளை நாம் விட்டு இருக்கிறோமா? நான் காபாவிலே தவாஃபை துவக்குவேன். சுபுகிலே தஹஜ்ஜத்தில் முதல் தவாஃப், அந்த தவாஃபை என் தந்தைக்காக செய்வேன். சுபுகு முடித்து விட்டு 2ஆம் தவாஃப் என் தாய்க்காக செய்வேன். இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் மரணித்து 11 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் கடந்து போனது. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் காபாவிலே நிற்கிறார்கள். தவாஃபு கிடைக்கிறது, அவர்களுக்காக காபாவில் துஆ கிடைக்கிறது. ஏன்? துஆ செய்கிற பிள்ளையை விட்டு சென்றதாலே. துஆ செய்கிற பிள்ளை அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு தவாஃபு செய்யப்பட்டிருக்குது, நாங்கள் தவாஃபு காபாவையே பார்க்கலையே. இல்லை,
உங்கள் மகன் தவாபு செய்து உங்கள் பெயரை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் மகன் தவாபு செய்து உங்கள் பெயரை பதிவு செய்திருக்கிறார். நான் வெளியில் போயெல்லாம் உதாரணத்தை தேடவில்லை. நான் பல இடத்தில் சொன்ன செய்தி. தாயாருக்காக, தந்தைக்காக ஒவ்வொரு வருடமும் பல அமல்களை செய்ததில் ஹஜ்ஜு ஒர்க்கை செய்து முடித்தேன். அன்றைக்கி ராத்திரி தகப்பனாரை பார்க்குறேன். பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தகப்பனாரை பார்க்குறேன். ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஹரம் ஷரீஃபில் தகப்பனாரை பார்க்குறேன். எங்கள் தகப்பனார் எனக்கு முன்னால் காபாவின் அருகாமையில் அந்த கோலத்தோடு, மக்காவில் இருக்கிற கோலத்தோடு எனக்கு முன்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அன்றைய கனவில் அவங்க காபாவுக்கே வந்ததில்லை, ஹஜ்ஜி செய்யலை. அவங்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்து முடித்தேன். அன்று நான் அவர்களை காபத்துல்லாவில் எனக்கு முன்னால் தொழும் காட்சியை ஹஜ்ஜத்து நேரத்தில் பார்க்கிறேன். அல்லாஹ் உணர்த்தினான், ஒரு மகன் தந்தைக்கு செய்யும் எந்த அமலும் மறுக்கப்படாது மாத்திரமல்ல, உடனே அங்கீகரிக்கப்படும். என் தாய்க்காக நான் தவாபு செய்தேன், உம்ரா முடித்தேன். அன்றைக்கு எங்கள் தாயாரை பார்க்குறேன். காபாவில் நான் கீழே நிற்கிறேன். அம்மா எக்ஸலேட்டர்லேருந்து கீழே இறங்குறாங்க. ஆலிம்சான்னு கூப்பிடுறாங்க. எங்கள் தாயார் என்ன ஆலிம்சான் தான் கூப்பிடுவாங்க, சனத் வாங்கினதுலேருந்து. அம்மா கூப்பிட்றாங்க, ஆலிம்சா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் இறங்கம்மாங்கிறேன். காபத்துல்லா உள்ளே இறங்குற எக்ஸலேட்டர், அங்கேருந்து அம்மா இறங்குறாங்க. இன்றைக்கு அவர்களுக்காக நான் உம்ரா செய்து முடித்த அன்று இரவோ என் தாயாரை ஹரம் ஷரீஃபில் பார்க்கிறேன். நீங்கள் நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்கள் மண்ணறையிலும் உங்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் மாத்திரமல்ல, நித்தம் நித்தம் அருள் நிறைந்த சொவனத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு துஆ செய்கிறவர்களாக விட்டு செல்வதை விட ஒரு பாக்கியம் ஒன்றும் இல்லை. நல்ல பிள்ளைகள் ஒரு தாயாலே வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். நான் பெண் மக்களை ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் மடிதான் நபிமார்களையே வளர்த்த மடி. உலகத்தை புரட்டி போட்ட நபிமார்கள், சீர்திருத்தத்தை தந்த நபிமார்கள், அல்லாஹ்வை நோக்கி சமூகத்தை பயணிக்க வைத்த நபிமார்கள், ஒருவர் கூட பெண்ணாக பிறக்கவில்லை. ஆனால் நபிமார்களையே சுமந்தவர்கள் நீங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு நபியும் பெண்ணாக இல்லை, நபிமார்களை சுமந்தவர்கள். நபிமார்கள் உங்கள் மடியில் வளர்ந்தார்கள். நபிமார்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, நபிமார்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லக்கூடாது, குற்றம். நபிமார்களுக்கு அட்வைஸ் பண்ணுவதும் நபிமார்களுக்கு அறிவுரை சொல்வதும் குற்றம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் தாயார் சுலைமான் நபிக்கு சொன்ன வார்த்தை வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டது. யா புனை லா தனாமு லைலா. சமுதாயத்தின் அறப்பணி, லட்சோப லட்சம் மனிதர்களை உருவாக்கியவர்கள், உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சிறகடித்து பறந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காற்றில் பயணித்தவர்கள், என்ன தேவை சமூகம் அத்தனையும் கொடுத்தவர்கள். அப்போ பகலெல்லாம் பயணம். அம்மா சொன்னாங்களாம், மகனே சமுதாய பணி பகல் பூரா செய்கிற, கொஞ்சம் அசந்து ராத்திரி தூங்கிறாதேன்னா. ஒரு மகனுக்கு தாய் மாத்திரம்தான் அறிவுரை சொல்ல முடியும், நபிமார்களாக இருந்தால். நபிமார்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஆனால் சுலைமான் நபியின் தாயார் சுலைமான் நபியை பார்த்து சொன்ன அறிவுரையை வரலாறு பதிவு செய்தது. யா புனை லா தனாமு லைலா. ராத்திரி தூங்காதப்பா. ஒரு பெரிய கோடீஸ்வரர். அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. நீ இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கிறாய், ராத்திரி அல்லாஹ்வின் தர்பாரில் நிற்க உனக்கு சடைவாய் தூங்கினால் கியாமத்தில் நீ ஃபகீராகி விடுவாய். குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. நீ கியாமத்து நாளின் ஃபகீர். அங்க ஃபகீரா இருக்கக்கூடாது, அங்க ஃபகீராகலாமா? சுலைமான் நபி எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்று அல்லாஹ்வும் சொன்னான். வல்லல் நபி சொல்கிறார்கள், நீ செல்வந்தன்,
கோடி கோடி மக்களை பயன்பெற வைக்கிறாய். ராத்திரி இந்த அலுப்பில் தூங்கினால் குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா, மறுமையில் நீ ஃபகீராகுவா என்று சொன்னார்கள் சுலைமான் தாய். நபிமார்களுக்கு அட்வைஸ் செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு தாயின் அறிவுரை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளின் தர்பாரில் ஒரு செய்தி சொன்னாங்க. தகல்துல் ஜன்னான், நான் நேற்று ராத்திரி சொர்க்கம் போனேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் ரொம்ப ஈர்ப்பு கவனம் சஹாபிகள்கிட்ட இருக்கும். அதை உள்வாங்குவது, அதில் இருக்கிற உண்மையையும் ஆழத்தையும் ரசிப்பது. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொர்க்கம் சென்றேன் என்கிறார்கள். அந்த அடுத்த வார்த்தை ஃபைதன் பிர்ருமைசா, சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் ருமைசா என்ற பெண்மணி நிற்கிறார். நான் சொர்க்கம் போனேன். பெருமானார் 1000 முறை சொர்க்கம் போயிருக்கிறாங்க. ஹதீஸின் பெருமக்கள், கனவுலகத்தில் ஹாரூன் யசீலர் சொர்க்கம் போன நிகழ்வு 100கணக்கான நிகழ்வுகள். அப்போது சொர்க்கத்தில் நாம் பார்த்தது ருமைசாவை. யார் அந்த ருமைசா? யார் அந்த ருமைசா? உலக சரித்திரத்தையும் புரட்டி போட்ட பெண்மணி அன்னை ருமைசா. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பை உலகத்தில் அடையாளம் காட்டிய இடத்தில் ருமைசா. இஸ்லாம் இந்த மண்ணில் நிலைக்க வைத்த இடத்தில் அன்னை ருமைசா. உலகத்தில் எல்லா இடத்திலும் பெண்களை நிறுத்தி அழகு பார்த்தவர்கள் அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னா இல்லை, பெண்களை டாக்டராக ஆக்கினார்கள் சாந்த நபிகள். அன்னை ருஃபைதத்துல் அஸ்லமியாவை நபி பெருமானார் மருத்துவ நிபுணராக ஆக்குகிறார்கள். மஸ்ஜிது நபவியில் அம்மாவுக்குண்டு ஒரு கூடாரத்தை அமைச்சு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவத்தில் அம்மா ரொம்ப தேர்ச்சி. கந்தக்கிலே பாதிக்கப்பட்ட சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிகிச்சையின் பொறுப்பை அன்னை ருஃபைதா இடத்திலே ரசூல் ஒப்படைக்கிறாங்க. கந்தக்கில் பெரிய காயம் பல சஹாபிகளுக்கு. இன்னைக்கு சபா மசாஜித் 7 பள்ளிவாசல் அமைந்திருக்கு கந்தக்கில். அங்கே முஸ்தஷ்பா ருஃபைதான்னு ஒன்று அமர்ந்துச்சு. ருஃபைதாவின் மருத்துவமனை, அம்மாவின் பெயரில் ஒரு மருத்துவமனை இஸ்லாமிய உலகத்தில். நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு அண்ணல் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்ட போது அவர்கள் கொஞ்சம் நிமிர்ந்தார்கள். யார் காரணம்? அன்னை ருஃபைதாவையும் அல்லாஹ் காரணமாக்கினான் என்று அல்லாமா இப்னு இஸ்ஹாக் எழுதுகிறார். உங்களை எங்கே நிறுத்தவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ருமைசா அவங்கள பெண் கேட்டு வருகிறார். அபூ தல்ஹா. அபூ தல்ஹா யாருன்னா, அவர் மாதிரி ஒரு பணக்காரர் மதீனாவில் இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபெல்லாம் தாண்டிய பணக்காரர். அபூ தல்ஹாவை போன்ற ஒரு மதீனாவின் பொருளாதார வளமிக்க சாபி இல்லை. அபூ தல்ஹா பெண் கேட்கிறார் ருமைசாவை. அம்மா சொன்ன பதிலை ரொம்ப ரசிக்கிறேன். அம்மா சொன்னாங்களாம், மாமிசுலுக்க யுரத்து யாபா தல்ஹா, மாமிசுலுக்க யுரத்து யாபா தல்ஹா. நீங்கள் பெண் கேட்டு வந்து அதை மறுக்கிறது அது யாருக்குமே முறை இல்லை. நீங்கள் கேட்டு மறுப்பது அது அழகும் இல்லை. ஆனால் உங்களை நான் நிக்கா செய்ய முடியாதுன்னாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், பொருளாதாரம் அவருக்கு பின்னால் நடை போட்டது. நிறைய பேர் பொருளாதாரத்துக்கு பின்னால் நடை போடுவாங்க, பொருளாதாரம் அவரை தேடி ஓடியது. போது அது மறுப்பது அழகில்லைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களை நான் நிக்கா செய்ய முடியாதுன்னாங்க. ஏன்னு கேட்டான், உனக்கு என்ன மகர் வேணும்? அவர் சொன்ன வார்த்தை, இந்த பூமி நிரம்ப தங்கம் கேள் தருகிறேன் என்றார். இந்த பூமி நிரம்ப தங்கம் வேணுமா உனக்கு? நான் கொடுக்கிறேன். அம்மா சொன்ன வார்த்தை, லா தஹபன் வலா ஃபில்லத்தன் உரீத்,
தங்கமும் எனக்கு விருப்பமில்லை, வெள்ளியும் எனக்கு விருப்பமில்லை, மாறாக என் விருப்பமெல்லாம் நீங்கள் அல்லாஹ் உடையவனாக ரசூல் உடையவராக மாற வேண்டும் என்றார்கள். என்ன சொல்கிறாய்? அவர் காஃபிர். அன்னைக்கு அவர்கிட்ட இஸ்லாம் இல்லை. அபூ தல்ஹா பணக்காரர், செல்வாக்கு படைத்தவர், மக்களின் மிகப்பெரிய வரவேற்புக்குரியவர். அவர் அல்லாஹ்வுடையவராக ரசூலுடையவராக இல்லை. நான் விரும்புவதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடையவராக வாழுங்கள், மாறுங்கள். நான் நிக்கா செய்துக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. உத்தம நபியை சந்திங்கள். நீங்கள் வரலாறை திறந்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு நிற்பீர்கள். உடனே ஓடி வருகிறார் மாநபியின் தர்பாருக்கு. ரசூல் மகிழ்கிறார்கள். வாகனத்தை நிறுத்திட்டு மஸ்ஜிது நபவிக்கு வந்தார். வந்தவுடன் சொன்னார், எனக்கு களிமா சொல்லி தாருங்கள் என்று. அகமகிழ்ந்து போகிறார்கள் உத்தம நபிகள், பாராட்டுகிறார்கள். களிமா சொன்னபோது சொன்னார், நான் ருமைசாவை வாழ்க்கை துணையாக எடுப்பதற்கு எனக்கு தாங்களும் தேவை, தங்களின் ரப்பும் தேவை என்றார். என் ரப்பை நான் அடைந்தேன், ரசூலின் நேசம் கிடைத்தது, அன்னை ருமைசாவால் என்று பின்னால் பாராட்டுவார் அபூ தல்ஹா. மிகப்பெரிய சஹாபி. இஸ்லாமிய வரலாற்றில் பல்லாயிரம் எதிரிகளை வீழ்த்திய இடத்தில் அபூ தல்ஹா நிற்கிறார். ரசூலை தூக்கி சுமந்த இடத்தில் நிற்கிறார். எல்லாரும் ஓடிய போது நிலை குலையாமல் ரசூலை பாதுகாத்த இடம் அபூ தல்ஹாவுக்கு உண்டு. இதையெல்லாம் அபூ தல்ஹா சொல்வார், இது அத்தனையின் நன்மையிலும் நான் கொடுத்து வைத்தவன் இல்லை, என் மனைவி ருமைசாவை கொடுத்து வைத்தவர்கள். தாய்மார்களின் உலகத்தில் சொல்வேன், உங்களின் மிக உயர்ந்த உணர்வுகள் தான் லட்சோப லட்ச தீனினுடைய அருளாளர்களை உருவாக்கியது, சஹாபிகளை ரசூலோடு முகவரிப்படுத்தியது, அல்லாஹுவின் நெருக்கத்தில் கொண்டு நிறுத்தியது. நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போனாலும் சரி, மாபூபு சுபஹானி முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி அழகாக சொல்வார், ஒரு கொல்ல கூட்டத்திற்கே ஹிதாயத்தை கொடுத்துட்டீங்களேன்னு சொன்னாங்களாம் முரீதுகள். அவங்க சொன்னாங்க, அது நான் அல்ல, அன்னை உம்முல் ஹைர் என்றார்களாம். யார் அந்த உம்முல் ஹைர்? என் தாயார் உம்முல் ஹைர் என்றார்கள். கொல்ல கூட்டம் ஹிதாயத்துக்கு வந்ததற்கு இந்த அப்துல் காதர் அல்ல காரணம். இந்த அப்துல் காதருக்கு பொய் சொல்லாதே என்று சொன்ன என் தாயார் உம்முல் ஹைரே காரணம். மாபூபு சுபஹானி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி போன்ற ஞானிகளும் சூஃபிகளும் உருவான இடத்தில் எங்கள் சகோதரிகளே நீங்களே ஜொலிக்கிறீர்கள். உலகம் பூராவும் ஹதீஸை கொண்டு சேர்க்கிறார் இமாம் புகாரி. உலகம் பூரா ரஷ்யாவிலே பிறந்து அவர்கள் செய்த பயணம் அன்றைய உலகிலா இத்தனை பயணம் என்று வியக்கும் அளவிற்கு இமாம் புகாரி சொல்வார். அவர்களை பார்த்து இமாம் முஸ்லிம் சொன்னபோது, யா ஷைகுல் முஹத்திஸீன் ஓ யா சையதுல் முஹத்திஸீன்கிறாங்க. ஹதீஸினுடைய ஆய்வாளர்களின் தலைவர் அவர்களே, ஹதீஸினுடைய ஷேகுமார்களின் தலைவரே என்று சொன்னார் இமாம் முஸ்லிம். கையை முத்துறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கையை. இமாம் புகாரி சொன்னார்களாம், இந்த முத்துதலும் இந்த ஷேகுல் முஹத்திஸும் நான் பெறவில்லை, இதற்கு பின்னால் என் தாயார் இருக்கிறார்கள் என்றார். இமாம் புகாரி போன்ற ஹதீஸின் ஆய்வாளர்களும் இந்த உலகில் ஜொலிக்கும் இடம் பெண்களே நீங்கள் கொடுத்த இடம். அஹ்மது பின் ஹம்பல் அவங்கள ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா அவர் ஹிதாயத்து பெற்றுருவான்னு ஒரு காலம் பேசப்பட்டுச்சு. மன்றா அஹமதன் அகமதை ஒருத்தர் பார்த்து விட்டால் கான மூமினா, அவர் மூமினாகி விடுவாருங்கிறான். அவர் மூமினா இல்லாட்டால் அவங்க முகத்தை பார்த்தா ஈமான் கிடைச்சிரும் என்று ஒரு செய்தி. அஹ்மது பின் ஹம்பல் சட்டக்கலையில் மாபெரிய அறிஞர், ஆன்மீகத்துறையின் வெளிச்சம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை மக்கள் தூக்கி நிறுத்தி அழகு பார்த்த போது சொன்னார்கள், நான் ஜொலிக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இந்த இல்மை, என் இபாதத்தை, என் இல்மை, என் ஞானத்தை, என் இபாதத்தை, இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கும் அல்லாவுக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தை,
நான் 4 வயதில் இருந்தபோது என் இதயத்தில் கொடுத்த என் தாய்தான் இந்த அத்தனை புகழுக்கும் காரணம் என்றார்கள். நான் சட்டமேதைகளை வார்த்தெடுத்த வெளிச்சமாக உங்களை பார்க்கிறேன். ஹதீஸின் மிகச்சிறந்த அறிவிப்பாளர்கள் உங்களுக்கு பின்னால், அபூ சுப்ஹானி போன்ற ஆன்மீக ஞானிகள் உங்கள் மடியில். நாங்கள் கடந்து வந்த பாதையில், ஈமானுக்கு வெளிச்சம் கிடைத்த பாதையில், இஸ்லாம் ஜொலிக்கும் இடத்தில் உங்களை மறந்து நாங்கள் எங்கேயும் ஜொலிக்கவில்லை. பெண்கள் இல்லாத இஸ்லாம் இல்லை, பெண்கள் இல்லாத ஹதீஸ் இல்லை. ஒரு ஹதீஸை சொன்னா அவங்க ஆச்சரியப்படுவீங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஹதீஸின் அறிவிப்பாளர்கள் 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேரில் 75,000 பெண்கள் இருக்கிறார்கள். ஹதீஸை கொண்டு உலகத்தில் சேர்த்த இடம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாயின் வழியே அல்லாஹ் ஒளி ஊட்டி அந்த செய்திகள் லட்சோப லட்ச இருதயத்தை இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிற ஹதீஸ். இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில், ரஷ்யா போன்ற நாடுகளில் 1000 சக்திகளை தாண்டி ஈமான் இன்றைக்கும் வளர்கிறது. அவங்க கையில் புகாரி ஷரீஃப் இருக்கிறது, திருமதி ஷரீஃப் இருக்கிறது இளைஞர்களின் கையிலே. இந்த ஹதீஸை தொகுத்தவர்களிலே 75,000 பெண்கள் இருக்கிறார்கள். நான் எங்கே உங்களை மறப்பது? ஹதீஸின் சேவையில், குர்ஆனின் வெளிச்சத்தை காட்டியதில், ஆன்மீக சூஃபிகளை உருவாக்கியதில், ஃபிக்ஹினுடைய மேதைகளை உருவாக்கியதில், இன்னும் ஒரு பக்கம் மிகச்சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாரிசுகளின் அடுத்த தலைமுறைகளை தூக்கி நிறுத்தியதில் அண்ணல் ஜைனுல் ஆபிதீன் சொல்வாங்க. இன்னைக்கும் அந்த வாரிசு தொடருது. இமாம் ஜைனுல் ஆபிதீனின் வாரிசு. ஜைனுல் ஆபிதீன் எங்கே உருவானாங்க தெரியுமா? ஜைனுல் ஆபிதீன் பாராசீக பெண்ணுக்கு பிறக்கிறாங்க. பாராசீக பெண்ணுக்கு பிறக்கிறாங்க ஜைனுல் ஆபிதீன். அண்ணல் ஜைனுல் ஆபிதீன் சொல்வாங்க, என் தாய் பாராசீக பெண், ஆனால் இமாம் ஹுசைனின் தொடர்பில் என் தாய் இருந்ததால் என் தாயின் தொடர்பில் நான் வந்தேன் என்றார். மறக்க முடியாத அகில பைத்தில் மிகச்சிறந்த அங்கீகாரம் அண்ணல் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன் என்ற முகவரி. எனவே நீங்கள் சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கம், 1000 முஹத்திசீன்களை, சட்டமேதைகளை, இமாம்களை, வலிமார்களை, சூஃபிகளை அல்லாஹ் உங்களை காரணமாக்கி வார்த்தெடுத்திருக்கிறான். நான் சொல்வதெல்லாம் கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பாருங்கள். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் வெளிச்சம். நீங்கள் கடந்து வந்த பாதை இஸ்லாத்திற்கே வெளிச்சம். நீங்கள் கடந்து வந்த பாதையில் லட்சோப லட்சம் சூஃபிகள் அங்கே வளர்ந்து நிற்கிறார்கள். அந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு தான் எங்கள் நிஸ்வான்கள். மதரசா நிஸ்வான்ல இப்படிப்பட்ட பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் துஆவும் இலக்கும். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் அச்சத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் தான் உங்களுக்கு ரோல் மாடல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் டயத்தில் முடிச்சிருவேன், எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின், இன்னொரு 5 நிமிஷம் கூடனா பேச முடியும். அன்னை ஆயிஷாவினுடைய கடைசி நேரம். ஆயிஷாவை பற்றி தெரியாதவங்க இல்லை. இந்த தீனை என் மனைவி ஆயிஷாட்டை எடுத்துக்கங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்ன அந்த பாதை தான். நாடாளுமன்றத்தில் விவகாரம் ஏற்படுது. ஜனாதிபதியாக உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாங்க. அந்த அவையை ஒத்தி வைக்கிறாங்க. விவகாரத்துக்கு பதில் இல்லை, ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வச்சுட்டு ஒரு குழு அமைச்சாங்க. நேராக ஆயிஷா நாயிட்ட போய் கேளுங்க, அந்த முடிவை அவையில் அறிவிப்போம். ஆயிஷா நாயி கொடுத்த முடிவு தான் நாடாளுமன்றமே பேசியது. அத்தனை பெரிய ஞானம் உள்ள கனவி அன்பு மனைவி ஆயிஷா சக்கராத்தில் இருக்கிறாங்க. அம்மா நோன்பு நோத்த நாட்களை எண்ணினால் அவங்க நோம்பில்லாத நாளை விட நோன்பு நோத்த நாட்கள் தான் அதிகம். அம்மா கொடுத்த சதகாவினுடைய அளவை நீங்கள் நிறுத்தால் அதை நிறுப்பதற்கு அளவுகோல் இல்லை என்றார்கள். அத்தனை தியாகம் நிறைந்த, தானம் கொடுத்த, இதையெல்லாம் மேலாக ரசூலின் அன்பு மனைவி, சொர்க்கத்திலும் உங்கள் மனைவி ஆயிஷா என்ற சோபனம். அம்மாவுடைய கடைசி நேரம்.
அம்மாவை சந்திக்க சஹாபிகள் வர்றாங்க. அம்மா சக்கராத்தில் இருக்கிறாங்க. வந்தபோது சஹாபிகள் அம்மாவை பற்றி பேசினாங்க. அம்மா ஒரு வார்த்தை, தயவு செய்து யாரும் என் இறைவனினுடைய அச்சத்தில் நான் இருக்கும் இந்த நிலையில் என்னை எதையோ பெருமையை சொல்லி என்னை மாற்றி விடாதீர்கள். நீங்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி எனக்கு இருக்கிற பயத்தை போக்கிடாதீங்க. நான் பயப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் என்னவெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஆனால் நல்லா கவனிச்சுக்கிறணும், வஃபாத்துக்கு பின்னால் ஆயிஷா நாயகி நோற்ற நோன்பின் அளவு அவர்கள் நோன்பில்லாத நாளை விட அதிகம். கொடுத்த தர்மம் எடை போட்டு நிற்க முடியாத தர்மம். அந்த நாட்களை குறித்து சொல்கிறார்கள். ரசூலின் வஃபாத்துக்கு பின்னால் எப்படி வாழ்ந்தோமோ என்ற அச்சம் இருக்கிறது. எங்களை நீங்கள் எங்கள் பெருமையை சொல்லி எங்கள் அச்சத்தை போக்காதீர்கள் என்ற போது சஹாபிகள் மௌனமாயிட்டாங்க. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியணும், அந்த பெட்டியை தூக்கிட்டு வான்னு சொன்னாங்களா ஆயிஷா. இந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு சின்ன பெட்டி. அந்த பெட்டி அன்னைக்கு இருந்த அழகு, அந்த பெட்டிக்கு அவ்வளவு அழகு, சின்ன பாக்ஸு. அதை தூக்கிட்டு வர்றாங்க. வரும்போதே மனம், அவ்வளவு மனம், கஸ்தூரி மனம். எல்லா சஹாபிகளும் வந்தவங்க போகிற அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன பெட்டி அம்மா கொண்டு வர சொல்கிறாங்க. அதை கொண்டு வைத்த போது வாங்குறாங்க. வாங்கி திறந்தால் உள்ளே அழகான ஒரு ஜுப்பா. அந்த ஜுப்பாவை எடுத்து முத்துகிறார்கள், நெஞ்சில் அணைக்கிறார்கள். சொன்னார்கள், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமாக அணிந்த ஜுப்பா. இந்த ஜுப்பாவை நான் பாதுகாத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? என் மண்ணறையில் நான் மண்ணால் தீண்டப்படாமல், மண்ணறையில் சங்கடப்படாமல் இருப்பதற்கு இந்த ஜுப்பாவை என் கஃனாக ஆக்குங்கள் என்றார். இத்தனை பெரிய அமலுடையவர்கள் தாய்மார்களே, ஆயிஷாவின் பாரம்பரியம் நீங்கள். என்ன தைரியம் நமக்கு வர முடியும்? நான் இரவிலே நின்று தொழுதிருக்கிறேன், பகலில் நோன்பு வைத்திருக்கிறேன், அழகான வாழ்க்கையில் என் பிள்ளைகளை நிறுத்தினேன். அது பெருமைக்குரியது. அதனால் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை குறைத்துக் கொள்ளாதீர்கள். என் மண்ணறையில் நான் நிம்மதி பெறுவதற்கு அமல் இல்லை. என் பெருமானின் ஜுப்பாவை என் நெஞ்சிலே கஃனாக்கி அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் ஆயிஷா. அவங்க செய்த கடைசி வசியத். அந்த ஜுப்பாவை ஆயிஷா நாயகி குளிப்பாட்டின பின்னால் கஃனிடும்போது அந்த ஜுப்பாவை நெஞ்சில் விரிக்கிறாங்க. கஸ்தூரி மனம் அவ்வளவு கமல்கிறது. ஆயிஷாவின் அறிவுரை, ஆயிஷா சொன்ன வார்த்தை, என்னை அல்லாஹ் மண்ணிலிருந்து எழுப்பும் வரையிலும் மண்ணும் என்னை தொடாது, முத்தம நபியின் ஜுப்பாவின் பரக்கத்தால். அமல்கள் மீது நம்பிக்கையை தாண்டிலும் அல்லாஹ்வின் அருளையும் ரசூலின் அன்பையும் தேடி தங்கள் கடைசி மூச்சை பிரிக்கிறாங்க ஆயிஷா நாயகி. அவங்க சகோதரி அஸ்மா, 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அன்னை அஸ்மா, அப்துல்லா இப்னு ஜுபைர் கொலை செய்யப்படுகிறார். அவர்கள் பெற்றெடுத்த மகன், மார்க்கத்திற்காக தியாகம் செய்த மகன், மார்க்கத்தை தூக்கி நிறுத்திய மகன், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை, அவரின் ஆணவத்தை, ஆயிரக்கணக்கான சஹாபிகளுக்கு கொடுத்த அநீதியை பகிரங்கமாக உலக அரங்கில் எதிர்க்கும் துணிச்சல் பெற்ற மகன். அப்துல்லா இப்னு ஜுபைர்ட்ட கேட்டாங்களாம், இந்த துணிச்சல் எங்கே கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்களாம். அப்துல்லா இப்னு ஜுபைர் சொன்னாங்க, என் தாய் உங்களுக்கு தெரியாதா? நான் அஸ்மாவின் மகன், என் தாயின் வளர்ப்பின் துணிச்சல் என்றார். ஒரு பிள்ளையின் துணிச்சலும் தைரியமும், மார்க்கத்தினுடைய வீரியமும் வீரமும், ஒரு அழகான தாயினுடைய அருமையான வளர்ப்பு என்பதை தீர்மானித்து பேசுவார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அம்மா அந்த துயரில் எல்லாரும் வந்து அம்மாவை துக்கம் விசாரித்தாங்க. அம்மா சொன்னாங்க, என் பையன் மௌத்தா போயிட்டான்டா விசாரிக்க வந்தீங்க, அது துக்கம் இல்லை, என் மகனை நேற்றே நான் சொர்க்கத்தில் பார்த்துட்டேன்னா. எனக்கு துக்கம் இருக்குதுன்னாங்க. என்ன துக்கமா உங்களுக்கு? மகனை தான் சொர்க்கத்தில் பார்த்துட்டீங்களே. மகன் தூக்கில் தொங்குகிறார். நல்ல ஞாபகம் வைக்கணும், இன்னும் தூக்கு மேடையிலிருந்து இறக்கப்படவில்லை. அம்மா சொல்கிறாங்க, மகன் நேற்றே சொர்க்கம் போயிட்டார், ரூகு பிரிஞ்சோடனே ரூகு போயிடும் சொர்க்கத்துக்கு. எனக்கு ஒரு பெரிய சோகம் இருக்குது, கவலைப்படுற. என்ன கவலை? என் மகனின் மௌத்தோடு, அவர் இறந்ததோடு, தூக்கிலிடப்பட்டதோடு
அதனோடு நான் வைத்திருந்த என் பாதுகாப்பு என் மகனுக்கு கொடுத்திருந்தேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஜுப்பா, அந்த ஜுப்பாவையும் அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். அந்த ஜுப்பா லகமீசு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து மின் கத்ரி இப்னி, என் மகன் ஷஹீதானதை விட என்னை சோகப்படுத்திய நிகழ்வு அந்த ஜுப்பா காணாமல் போய்விட்டது என்றார். எந்த ஜுப்பா? மாமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஜுப்பா. அந்த ஜுப்பாவை கொண்டே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அந்த ஜுப்பா தான் என் மரணத்திற்கும் நான் வைத்திருந்தேன். உடனே ஒருத்தர் சொன்னார், அந்த ஜுப்பாவை ஒரு ஷாம்வாசி வச்சிருக்கிறார், அப்படின்னா அவர்கிட்ட எப்படியாவது வாங்கிறோன்னாங்க. அவர் சொன்னார், வாங்குங்க, நான் கொடுத்துட்றேன். ஆனால் அவர் யாருன்னு கேட்டாங்க. உங்கள் மகனை கொலை செய்வதில் அவரும் பங்காளி, அவருக்கு நான் என்ன செய்ய முடியும், அவரை மன்னிச்சிட்டா கொடுத்துருவாரான்னா. அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் ஜுப்பாவை, நான் கொடுக்குறேன், என்ன அஸ்மா மன்னிக்கணும். அஸ்மா சொன்னாங்க, ரசூலுடைய ஜுப்பா என் உயிரை விட மேலானது, அது என் மன்னரைக்கு சுகம் தரும். ஆனால் என் மகனை அக்கிரமமாக அடித்தவனை, தாக்கியவனை மன்னிக்கும் மனசில்லை. அந்த ஜுப்பாவை இழக்க எனக்கு எந்த காலத்திலும் உணர்வுகள் கூட வரவில்லை. ஜுப்பா வேணும் என்றார்கள். வரலாறு வேறு ஒரு பக்கம் போகும். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, அல்லாவின் தொடர்பை அடைவதில், ரசூலின் இன்பத்தில் துடிப்பதில், தன் வாழ்க்கையின் மரணத்திற்கு பின்னால் மன்னரையை சுகமாக்குவதில், இந்த சமூகத்தில் மாணவியின் பாசறையில் பயின்ற அந்த பெண்களும் இத்தனை பெரிய இடம் வகித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய இறை நெருக்கத்தையும் ரசூலின் அன்பையும் உலகத்தில் அடையாளம் காட்டும் இடத்திலும் இந்த சமூகத்தின் பெண்களை நாங்கள் மறக்க முடியவில்லை. எனவே மிகச்சிறந்த இடம் உங்களுக்கு இருக்கிறது. வாருங்கள் என்கிறேன், அல்லாவை நோக்கி பயணிங்கள் என்கிறேன், ரசூலின் அன்புக்காக வாருங்கள் என்கிறேன். நாளைய தலைமுறை, இந்த மண்ணில் நாங்கள் ஆசைப்படுகிறோம், போதையில்லாத தலைமுறை உருவாக்க வேண்டும், ஒழுக்க சீரழிவு இல்லாத தலைமுறை உருவாக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்கும் தலைமுறை உருவாக்க வேண்டும், இந்த தீனை சுமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று எங்கள் மனநம்பிக்கையை பலப்படுத்தும் தலைமுறை உருவாக்க வேண்டும். அதை உங்கள் மடியில் தான் உருவாக்க முடியும். உங்கள் மடியில் வலிமார்கள் உருவாக்க இருக்கிறார்கள், நபிமார்கள் வளர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நாளைய தலைமுறையை அழகாக வளர்ப்பதற்கும் வார்த்தெடுப்பதற்கும், எங்கள் நீடூரிலே வலிமார்களை நடமாடுவதற்கும் நீங்கள் காரணமாக வேண்டும். எங்கள் நிஸ்வான்களை நாங்கள் உருவாக்கிய நோக்கம் அதுதான் என்பதை ஆழமாக பதித்து, அப்படிப்பட்ட நல்ல பெண்மணிகளை இன்னும் நாங்கள் காண அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களை உருவாக்கிய இடம் உங்களுக்கு இருக்கிறது. ஆயிரம் இஸ்மாயிகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இனி உங்கள் ஊரில் அவுலியாக்கள் வளர வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைகள் ஆண்களையும் பெண்களையும் வளர்க்கும் இடத்தில் நீங்கள் அழகாக உங்களை மாற்றுங்கள், அழகாக நீங்கள் வளர்ந்து விடுங்கள். அடுத்த தலைமையை அழகாக வளர்க்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக என்ற துஆவோடு ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. எங்கள் அன்பு சகோதரர் அசார் பிலாலி மிகச்சிறந்த பண்பாளர், ஒழுக்கமுள்ளவர், உஸ்தாதுமார்களின் நெருக்கமும் துவாவும், அதோடு அவர் நம்மிடத்தில் பையத்தும் ஆனவர், ரொம்ப மானசீகமான இறை நெருக்கத்திற்காக நம்மை ரொம்ப ஏங்கி கொண்டிருப்பார். நான் அடுத்த வாரம் தான் மிஸ்பாவுல் ஹுதாவுடைய பட்டமளிப்பு விழா. எனக்கு எத்தனை ஆயிரம் கூட்டத்துக்கு போனாலும் மிஸ்பாவுல் ஹுதாவில் பேசுகிற மாதிரி நிம்மதி எங்கேயும் இருக்கிறது இல்லை. நான் பிறந்த ஊர் போல வளர்ந்த ஊர், உருவாக்கிய ஊர். இன்றைக்கு அவருடைய நிர்பந்தம் 2 வாரம் தொடரச் செய்தான் அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் எங்களை போன்றவர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் நீடூரையும் நெய்வாசலையும் மறக்க மாட்டோம், மறப்பதில்லை, மறப்பது நியதியும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு மாணவி கற்றுக் கொடுத்த வாழ்க்கையில் நின்று வாழ்ந்து சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக.
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. குழந்தையை கர்ப்பமாக இருக்கிற எங்கள் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சுகமாக தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு அருளோடு அல்லாஹ் பிறப்பதற்கும் வளர்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா எங்களுடைய ஜாமியாவின் முதல்வர் ஹஸரத் கிப்லாவின் துஆவை, எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.